15வது கணக்கு முழுவதும் விரிவுபடுத்தாமல் பின்வரும் அணிக்கோவைகளின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சாமி. ஸோ முழுவதும் விரிவுபடுத்தாமல் 2 இன்ட்டு இதை பெருக்கி இது போடுவோம் இல்லையா, இப்படி பண்ணாமல் ஷார்ட்டாக போடுங்கன்னு சொல்கிறாங்க. விரிவுபடுத்தவே கூடாது, ஆனால் நீங்கள் மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இதுக்கு எதனா சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரோவை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இதுக்கு சம்மந்தம். இதை விட இது 3 அதிகமாக இருக்குது, இதுவும் 3 அதிகமாக இருக்குது, இது 4 அதிகமாக இருக்குது. இதில் இதுவும் நான் இது பண்ணிட முடியாது. அடுத்தது இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள். 2 2 3 6 3 3 9 4 3 12. ஸோ 3னுடைய மடங்காக இது இருந்துக்கிட்டே இருக்குது. இது R1 போல் இது எத்தனை மடங்கு இருக்குது? 3 மடங்கு இருக்குது. எக்ஸ்ட்ரா யார் இருக்கிறது? எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம் சாமி? டேக் இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 2 மட்டும் இங்கே இருக்கணும். அப்போ யார் இருக்கக்கூடாது? 3x. அப்போது இதிலேருந்து யாரை வெளியே எடுக்க போகிறோம்? 3x வெளியே போட போகிறோம். 3x × 4. டேக் 3x ஃப்ரம் யார்லேருந்து எடுக்க போகிறோம்? இது R3 தானே, ரோ 3லேருந்து எடுக்க போகிறோம். ஓகே, எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 3x × 2 3 4 5 6 8. 3x நான் வெளியே எடுத்துகிற மீது என்ன இருக்கும்? 2 3 4 இருக்கும். ஓகே சாமி, தட் இஸ் ஈக்குவல் டு பாருங்கப்பா 3x. இங்கே என்ன இருக்குது? 2 3 4 2 3 4. 2 நிறைகளோ அல்லது 2 நிரல்களோ சமமாக வந்துச்சுன்னா அந்த அணிக்கோவையின் மதிப்பு என்னது? 0. இங்கே சின்ஸ்ன்னு இங்கே போடுங்க. R2 = R3. R1 = R3. சின்ஸ் இதை போடுங்க. அப்போ தான் இதனுடைய மதிப்பு 0 வரும். தேர்ஃபோர் எது கூட 0 பெருக்கணும் தான் சாமி வரும்? 0 தான் வரும். ஓகே, இதனுடைய ஆன்சர் 0. செகண்ட் ஒன்று பாருங்கப்பா. x + y, y + z, z + xன்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இருக்குது, யார் இல்லை? இசட் இல்லை. ஒய் இசட் இருக்குது, எக்ஸ் இல்லை. இசட்டும் எக்ஸ் இருக்குது, ஒய் இல்லை. அப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் இந்த R1 கூட R2வை கூட்டிக்க போகிறேன். அப்போது x + y, இது y + z, இது z + x. யாரை கூட்ட போகிறேன்? R2வை கூட்ட போகிறேன். முதல் உறுப்பு கூட்டினா z வருமா? ப்ளஸ் இது எக்ஸை கூட்ட அப்படின்னு சொன்னால் x + y இங்கே போட்டுக்கலாமா? இங்கே +y போட்டுக்கிறேன். மீதி இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன். 1 1 1. ஓகே, இதில் யார் பாரு சாமி சேமாக இருக்குது? x + y + z, x + y + z, x + y + z தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன்? டேக் யாரை வெளியே எடுக்க போகிறேன்? x + y + z. எதுலேருந்து எடுக்கிறோம்? ஃப்ரம் R1. R1 நான் வெளியே எடுத்துடுறேன். யாரை? x + y + z நான் வெளியே எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு என்ன ஆகும்? x + y + zன்னு வந்துடுமா? இன்ட்டிங்கன்னா வரும். எடுத்துட்டுனா 1 டைம் 1 டைம் 1 டைம். இது ஃபுல்லாக 1 1 வந்துடும். நீங்கள் அடுத்த ஸ்டெப் போட்டுக்கோங்க, இந்த பேப்பர் இல்லை. இங்கே 1 1 வந்துடும். ஸோ 2 நிறைகள் சமமாக இருந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூ என்ன சாமி? 0. உங்கள் சின்ஸ்ன்னு என்ன போடணும்? நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. இது மாதிரி எழுதியிருக்கிற மாதிரி R1 = R3 அப்படின்னுச்சா இதனுடைய மதிப்பு 0. டோட்டலாக அந்த அணியினுடைய மதிப்பு என்னன்னு சாமி வந்துடும்? 0ன்னு வந்துடும். ஓகே.